வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழம் அறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எலுமிச்சம்பழம் அறுத்து போட்டுட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு கையாலே பிடிச்சிக்கிட்டு அறுக்க முடியல வீடியோ பிடிச்சிட்டு. அதனால் அறுத்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பொறுக்கிக்கலாம். நிறைய எலுமிச்சம்பழம் அறுத்துட்டேங்க, நிறைய பழுத்து இருந்துச்சா, சரி இன்னைக்கு பொரிச்சிடலாம். எப்பயுமே எலுமிச்சம்பழம் பொரிக்கும் போது அழகி பாப்பாவும் அவங்க அம்மாவும் வருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய தான் பொரிச்சிருக்கேன், ஆனால் அவங்க தான் ஊரில் இருக்காங்களே, அதனால் நம்மளே பொரிச்சு போட்டுட்டு பொறுக்கிக்கலாம் அப்படின்னு திங்குவேங்க. பொரிச்சு முடிச்சிட்டேன். இன்னும் மேலே இருக்குது. மேலே போகும்போது முருகா, மேலே போகும்போது இந்த கொக்கி எடுத்துகிட்டு போகணுங்க. கீழே இருக்கிறதெல்லாம் முதல்ல பொறுக்கி எடுத்துட்டு அப்புறம் மேலே போய் பொரிச்சிக்கலாம். இங்கே வருது, பொரிச்சிட்டேன். காய் நிறைய காய் கீழே விழுந்துருக்குங்க பொரிக்கும் போது. எவ்வளோ பிஞ்சு வேஸ்ட் ஆகுது. எனக்கு இதெல்லாம் இல்லாமல் பொரிக்க தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் பிடிச்சி இழுத்துருவேன். இழுத்து எது வருதோ எது வரலையோ பழுத்தது உடற வரைக்கும் விடுறதில்ல, பிடிச்சி இழுத்துக்கிறது. நினைப்பேன் பிஞ்செல்லாம் விழாமல் பறிக்கணும்னு, ஆனால் முடியல. காய் பிஞ்சு எல்லாமே கீழே விழுந்துருக்கு. இது பழுத்து கீழே விழுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய பழம் இருக்கு. இந்த மரம் வச்ச புதுசில் பெரிய பெரிய இலையாக வந்துட்டு இருந்தது. நான் நினச்சேன், ஓ ஆரஞ்சு மரம் தான், ஆரஞ்சு மரம் தான் நம்மளுக்கு வந்திருக்கு போல, ஆரஞ்சு பழம் பழுக்க போகுது நம்ம வீட்டில் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எலுமிச்சம்பழம். ஆனால் எலுமிச்சம்பழம் முதல்ல இதை விட பெருசு பெருசாக படுத்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ கொஞ்சம் சைஸு சின்னதாகிடுச்சு. ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸ் நிறைய ஜூஸ் வருங்க இதில், சூப்பராக இருக்கும் பழம். இதில் எலுமிச்சம்பழம் சாப்பாடெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து எவ்வளோ பெரிய பழம், கூடவே எவ்வளோ காய் விழுந்துருச்சு பாருங்க. காய் அப்படியே கொட்டுது. ஒரு பிஞ்சு, நம்ம ஒரு பழம் அறுத்தோம்னா 4-5 பிஞ்சு கொட்டிடும். பறிச்சாச்சுங்க. இன்னும் மேலேயும் இருக்குது, போய் பொறிச்சிட்டு வந்துடலாம். மேலே இருக்கிறதையும் மேலே பொறிச்சோம்னா இது ஃபுல்லாக ரொம்பிடும். நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம். யாருக்கா